வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டாப் காப் அப்படின்றது. இது ஒரு பஞ்சாபி கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, மாடியில இருந்து விழுந்து இறந்து போயிடுறாங்க. அவங்கள யாரோ திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் யோசிக்கிறாரு. நிறைய பேர் மேல சந்தேகம் போகுது. கல்யாண பொண்ணு மேல சந்தேகம் போகுது. அதே மாதிரி இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் போகுது. இதை தாண்டி கல்யாண பொண்ணுக்கு ஒரு தம்பி இருப்பான், அவன் மேலயும் சந்தேகம் போகுது. இந்த மாதிரி நிறைய பேர் மேல சந்தேகம் போகுதுல. உண்மையில யார் இந்த கொலையை பண்ணாங்கன்றத போலீஸ் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. ரேகான்ற பொண்ணுக்கு தான் ஒருத்தர் கூட கல்யாணம் பிளான் பண்ணிருக்காங்க போல. இப்ப ரெட் கலர் Dress போட்ட மாதிரி ஒருத்தங்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேரு மேண்டி அப்படின்றது. இந்த மேண்டி கிட்ட தீபக்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற மேண்டியோட ஹஸ்பண்ட் ஷாக் ஆவறாரு. இந்த ஹஸ்பண்ட் பேரு வருண் அப்படின்றது. வருண் இவங்கள பார்க்கணும்னு உள்ள வராரு. அப்படி உள்ள இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் இருக்கான்ல, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரோட ஒய்ஃப் கிட்ட பேச போன பையன் இருக்கான்ல, காயப்பட்ட மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே போறான். அதாவது உள்ள வந்து இவர் தான் அடிச்சிருக்காரு போல. அவன் காயப்பட்ட மாதிரி வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரத்துல இவருமே ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க போல. அதனால இந்த வருண் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்துடுறாரு. இப்ப வெளியே வந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா மாடியில இருந்து யாரோ பொத்துன்னு விழுறாங்க. யாரு விழுந்தான்னு இந்த ஹஸ்பண்ட் திரும்பி பார்த்தா இவரோட ஒய்ஃபான அந்த மேண்டின்றவங்க தான் மாடியில இருந்து குதிச்சிருக்காங்க. மாடியில இருந்து இவங்களா குதிச்சாங்களா இல்ல ஒருவேளை அந்த தீபக் பையன் தள்ளி விட்டானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இங்கதான் டாப் காப் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி இவர் சில் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ட்ரிப்புக்கு போற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் எப்ப பாரு பிஸின்னு சொல்றான்ற மாதிரி ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த வாட்டி கண்டிப்பா நானும் ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒரு கேஸ் கிடைக்குது. நீ உடனே இந்த ஸ்பாட்டுக்கு போய் விசாரின்ற மாதிரி மேல் இடத்துல சொல்றாங்க. என்ன திரும்பி வேலை வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. வேலை வந்துருச்சு, ஆனா நான் சீக்கிரமாவே கேஸை முடிச்சுட்டு வந்துடுறேன், கண்டிப்பா நம்ம ட்ரிப்புக்கு போறோம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரு வரதுக்கு முன்னாடியே ஒரு லேடி போலீஸ் ஒரு ஜென்ஸ் போலீஸ் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வந்தோடனே இவர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரேகான்ற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும் போது ரேகாவோட ஃப்ரெண்டு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தற்கொலைன்னு எப்படி முடிவு எடுத்தீங்க, ஏதாவது லெட்டர் எழுதி வச்சாங்களான்னு கேட்கும்போது லெட்டர்லாம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஏதாவது வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுவும் இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்புறம் எப்படி நீங்களே தற்கொலைன்னு சொல்றீங்க, நான் முதல்ல அனலைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் தற்கொலையா கொலையான்ற முடிவுக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு இடத்துல விழுந்தாங்கல்ல, விழுந்த பொண்ணோட பேரு மேண்டின்னு சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணோட பாடி எப்படி கிடந்தது கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி பாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இவங்க படுத்தலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வானத்தை பார்த்த மாதிரி தான் அவங்களோட பாடி இருந்திருக்குன்றது தெரிய வருது. சோ இவர் ஏதோ யோசிக்கிறாரு. அதை பத்திலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல மாட்டாரு. எங்க இருந்து விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல வந்து பால்கனி சைடு மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இவங்களுமே பாக்குறாங்க. எப்படி விழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதை தாண்டி இங்க ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்ல இருக்க ஒரு போட்டோ ஃப்ரேமும் உடைஞ்சிருக்கு, கண்ணாடி எல்லாம் சதுரி இருக்கு. இங்க ஏதோ சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கு போலயே, என்ன சண்டை ஏற்பட்டிருக்கும் இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தாண்டி இந்த ரூம்ல நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டோ எடுத்தாச்சான்னு கேக்குறாரு. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, போட்டோஸும் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப எனக்கு 2 பழம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது உருண்டியா இருக்கிற பழம் மாதிரி 2 வாங்கிடுறாரு. அந்த பழத்தை 2 வேற டைரக்ஷன்ல போடலான்றாரு. முதல்ல இப்படி போடலாம், அடுத்து இப்படி போடலாம்னு சொல்றாரு. அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்றாங்க. 2 பழமும் கீழே விழுந்து சதறிடுது. சோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இது தற்கொலை கிடையாது, கொலை தான், யாரோ தள்ளி தான் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்னன்னா, இந்த ஹைட்ல இருந்து உளுந்தா பெறலுவாங்களா அப்படின்றத செக் பண்ண, கண்டிப்பா பெறல வாய்ப்பு இல்ல. இவங்களே குதிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வானத்தை பார்த்த மாதிரி அவங்க கிடந்திருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுருந்தாதான் வானத்தை பார்த்த மாதிரி கிடந்திருப்பாங்க. சோ கண்டிப்பா இது கொலை தான், யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுருக்காங்க, அது யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே இங்க தானே இருக்காங்கன்னு கேட்கும்போது ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, முக்கியமான ஆளுங்க மட்டும் இங்க இருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப ஆளுங்களுக்குள்ள நிறைய பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் உட்காருங்கன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரையா கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு யோசிக்கிறாரு.
அந்த கல்யாண பொண்ணோட பேரு ரேகான்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இறந்து போன லேடியோட பேரு மேண்டின்னு சொல்லியிருப்பேன். மேண்டியோட ஹஸ்பண்ட் பேரு வருண் அப்படின்றது. இவர் தான் அந்த வருணா இருப்பாரு. இது தற்கொலை இல்ல கொலைன்னு சொன்னோன்னா இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சரி, அந்த மேண்டி பொண்ணு வந்ததுல இருந்து என்னெல்லாம் நடந்தது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி ரேகாவை பார்த்து கேட்கிறாரு. ரேகாவும் மேண்டியும் வெளிநாட்டுல ஒன்னா படிச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் ரேகா இங்க வந்திருப்பாங்க, கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கும். அதனால தான் இவங்க மேடியை இன்வைட் பண்ணிருப்பாங்க. மேடி மட்டும் வராம மேடியோட ஹஸ்பண்டான தீபக்கும் வந்திருப்பாரு. என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்திய பத்தி சொன்னல, இவ தான் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவங்க ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. மேண்டியும் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடியிற வரைக்கும் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோன்ற மாதிரி ஃபேமிலி சொல்றாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போச்சு அப்படின்ற மாதிரி ரேகாவும் பிரசன்ட்ல சொல்றாங்க. அதே மாதிரி மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்றாங்க. மேண்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ரொம்ப லுக் வைஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. கல்யாண பொண்ணுக்காக ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு டீம் வந்திருப்பாங்கல்ல, நீங்க எனக்கும் ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த டீம் வேலையை பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியை சேர்ந்த எல்லார்கிட்டயும் சகஜமா பேசியிருப்பாங்க. ஏன் அந்த நாள் நைட்டு கூட ரொம்ப சகஜமா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கவங்க தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். இப்ப நீங்களும் கொலைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டான வருண் இதை யாரு பண்ணிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. எது தெரியுமா, என்ன சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப இவருமே கண்டிப்பா தீபக் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. தீபக்னா யாருன்றதே நமக்கு தெரியல. இப்ப இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. தீபக் யாரா இருப்பான்னா, இந்த கல்யாண பொண்ணு ரேகா இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்தக்கார பையனா இருப்பான். அதாவது கசின் பிரதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தனா தான் இருப்பான். அவன் ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை. அவன் தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வருண் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ரேகா இவங்க ரெண்டு பேரை ஃபேமிலி கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்கும்போது அந்த தீபக் வந்திருப்பான். அக்கா எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி சந்தோஷமா கட்டி பிடிக்கிறான். இவன் என்னோட ஃப்ரெண்டு, இது ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவனுமே அங்க இருக்க மேண்டிக்கு கையை கொடுக்குறான். அப்படி கையை கொடுக்கறதே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் தரான். ஹஸ்பண்டுமே இதை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா கையை ஒரு மாதிரி அமுக்கிக்கிட்டே இருக்கான். ஹஸ்பண்ட் கோவமா பாக்குறாரு. ஆக்சுவலா ரேகாக்கு ட்ரெஸ் எல்லாம் தரதுக்காக வந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப மேண்டிக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. மேண்டி அதுல ஒரு ட்ரெஸ்ஸை கண்ணாடி கிட்ட வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வச்சு செக் பண்ணிட்டு இருக்கிறத இந்த பையன் தீபக் இருக்கான் பாத்தீங்களா, வெளியே இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹஸ்பண்டான வருண் வந்துடுறாரு. அங்க என்ன பாக்குறன்ற மாதிரி ஒரு லுக் வெறுறாரு. இவனுமே கேஷுவலா அங்க இருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிடுறான். ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் லேடிஸ் தான் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தீபக் இருக்கான்ல, வேணும்ட்டே மேண்டிக்கு பக்கத்துல வந்து மேண்டிய புடிச்ச மாதிரிலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் வருண் பார்த்துட்டு தான் இருக்காரு. பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காரு. சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் சார். நான் இதனால தான் அவங்கிட்டயே நேரடியா பேசலாம்னு முடிவெடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் உட்காந்துட்டு இருக்கும் போது இவருமே நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி, நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆனவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அப்ப கூட அந்த பையன் கொஞ்சம் தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். நான் சாதாரணமா உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவருக்கு கோவம் வருது. இவரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்தை பண்ணான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவரோட வைஃப் பேரு மேண்டில, அந்த மேண்டின்ற பேரை டெம்பரரியா பச்சை குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கையில குத்துனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவன் மாடியில இருக்கும் போது அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரான். உன் பேரை நான் கையில குத்திருக்கேன் பாருன்ற மாதிரி காட்டுறான். என் பேரை நீ எதுக்காகடா குத்துனன்ற மாதிரி மேண்டி கோவப்படுறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியா இல்லன்ற மாதிரி எனக்கு தோணுது, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். உன் வயசு என்ன, என் வயசு என்ன, என் ஹஸ்பண்டை நான் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. அதை மீறியே இவன் கையை பிடிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல கோவத்துல மேண்டி என்ன பண்றாங்கன்னா கண்ணத்திலேயே அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அங்கதான் ஹஸ்பண்டுமே இருந்திருப்பாரு. இப்ப ஹஸ்பண்டை இவங்களுமே கட்டி பிடிச்சிடுறாங்க. அந்த தீபக் தான் பிரச்சனைன்றது ஹஸ்பண்டுக்கு தெரியுது. இப்ப ஃபங்க்ஷன் நாள் நைட்டு நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ரேகா கிட்டயும் அந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்டயும் இவரும் இவரோட ஒய்ஃபும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க ட்ரிங்க்ஸ் ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வந்த ட்ரிங்க்ஸ் அந்த தீபக் எடுத்து குடிக்கிறான். அதாவது இவங்க குடிச்ச கிளாஸ்ல வேணும்ட்டே குடிக்கிறான். இத ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பாத்துறாங்க. இவனை என்ன பண்றேன் பாருன்னு ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரி இவங்க பேசுறதுக்காக வராங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும், ரூம்குள்ள வான்ற மாதிரி சொல்றான். சரி இவனுக்கு புரிய வச்சிடலான்ற மாதிரி மேண்டியும் யோசிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருமே இங்க இருந்து ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு ரூமுக்கு கூட்டு போறான் அப்படின்ற மாதிரி இந்த வருணும் கவனிக்கிறாரு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப ரூம்குள்ள வந்தவன் சட்டுன்னு இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பின்னாடியே வந்த வருண் இருக்கார்ல, இவனை இடிக்கிறாரு. கண்ணாடி
உடையுது. இவனுமே காயத்தோட வெளியே போயிடுறான். அந்த தீபக் எல்லை மீறி நடந்ததுனால ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன், நீங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்டான வருண் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்துடுறாரு. சரி ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க் எல்லாம் ஊத்திட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்றது தெரியல. இது ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு வருண் சொல்றாரு. அது என்னன்னா தீபக் போனால திரும்பி வந்துடுறான். திரும்பி இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்படி நடக்கும் போது கோவத்துல இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வருண் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இவன் தான் சார் அந்த விஷயத்த பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சொல்றது உண்மையா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தீபக் கிட்ட பேசணும்ல. தீபக் எங்கன்னு கேக்குறாரு. பார்த்தா தீபக் இந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு தெரிய வருது. தீபக்லாம் முக்கியமான சொந்தக்காரன், இங்க தானே இருக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இங்க தான் இருந்தான், இப்ப எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த வீடு முழுக்க செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மொட்டை மாடியை செக் பண்றதுக்காக வரும்போது அந்த இடத்துல தான் தீபக் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். டேய் எந்திரா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட்டும் எழுப்புறாரு. இவனை பொறுத்த வரைக்கும் தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா கொலைன்ற மாதிரி ஹீரோ சந்தேகப்படுறாருல, அது எதுவுமே இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இவன் கீழே வரும்போது இவனோட சொந்தக்காரங்க தான் புரிய வச்சிட்டு இருக்காங்க. நடந்தது தற்கொலை இல்லையாண்டா, கொலையாண்டா, அந்த கொலையை கூட நீ தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி சொந்தக்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவனுமே எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்ற மாதிரி வருண் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டை போடாதீங்க நிறுத்துங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீ சொல்லுன்னு கேட்கும் போது இந்த பையனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹஸ்பண்ட் சொன்னது வேற மாதிரி இருக்கு, தீபக் சொல்றது வேற மாதிரி இருக்கு. அது என்னன்னா தீபக் அவங்களுக்கு கை கொடுத்திருப்பான். அவங்க தான் இவனோட கையை அமுக்குன்னு அமுக்கியிருப்பாங்க. இவன் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்ணி சட்டுன்னு கையை எடுத்திருப்பான். ஆனா கவனிக்கிற ஹஸ்பண்ட் இவன் தான் கையை புடிச்சிட்டு விடவே இல்ல போல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா உண்மையில அந்த மேண்டி தான் விடாம இருந்திருப்பாங்க. இதை தாண்டி மேண்டி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இவன் கேஷுவலா கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் போயிருப்பான். ஆனா மேண்டி இருக்காங்கல்ல, இது எப்படி இருக்குன்ற மாதிரி இவன் கிட்ட சிக்னல்லயே பேசியிருப்பாங்க. அதனாலதான் இவன் குறுகுறுன்னு பார்த்திருப்பான். இத ஹஸ்பண்ட் தப்பா புரிஞ்சிருப்பாரு. ஹஸ்பண்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. இதை தாண்டி லேடிஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிக்னல் கொடுத்து வர வச்சதே மேண்டியா தான் இருப்பாங்க. இவன் வந்து கூட கொஞ்சம் டான்ஸ் பண்ணாம தான் இருக்கான். அவங்க தான் கையை பிடிச்சு டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. சோ இதுலயும் என் மேல தப்பே இல்லைன்ற மாதிரி இவன் சொல்றான். இல்ல இவன் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வருண் சொல்றாரு. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த தீபக் சொல்றான். நீ எதுக்காகடா பேரை பச்சை குத்துன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது டெம்பரரியா இருக்கிற மாதிரி தான் பச்சை குத்தி இருப்பான். எதுக்காக குத்துன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவன் என்ன சொல்றானா, நானா குத்துல, அவதான் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனா, எனக்காக என் பேரை பச்சை குத்தி காட்டுன்ற மாதிரி கேட்டா, அதனால தான் நான் பச்சை குத்துனேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சோ அவங்க சொல்லி தான் பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். நடந்த விஷயத்தையும் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாடியில அவங்க தான் வர வச்சு மீட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட சுத்தமா பிடிக்கல, நான் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் உங்களுக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருக்குன்ற மாதிரி இவன் சொல்றான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. வருண் வேற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. வருண் வந்தது தெரிஞ்சோன்னே அவங்க தான் வேற மாதிரி பேசிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புனாங்க, என்ன அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு கிளம்புனாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இதை தாண்டி அந்த ஃபங்க்ஷன் நாள் நைட்டு நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அப்பயுமே மேண்டி தான் பேசலாம், ரூம்க்கு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே மேண்டிக்கு பின்னாடி ரூம்க்கு போயிருப்பான். ரூம்க்கு போனோன்னே மேண்டி தான் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசியிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து உள்ள வந்த வருண் இருக்கார்ல, இவனை போட்டு அடிச்சிருப்பாரு. இவன் தலையில பலமா காயம் பட்டது பாத்தீங்களா, இவனுமே உடனே அந்த பிளாஸ்டர் கீஸ்டர்லாம் போட்டுட்டு இருக்கான். ரிலாக்ஸ் பண்றதுக்காக மாடிக்கு போயிடுறான். அந்த சமயம் வருணுக்கும் அந்த மேண்டிக்கும் சண்டை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. வருண் தான் மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது வருண் இவன் மேல பழிய போட்டார்ல, இவன் என்ன சொல்றான்னா வருண் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற வருண் கடுப்பாயிடுறாரு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. யார் இதை பண்ணான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. இப்ப டீம் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றாரு. டீமும் வந்து யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு ரெண்டு பேர் மேலயும் டவுட் இருக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் இதை பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம், யாருன்றதை கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இன்னொன்று பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி இவர் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு மயக்க மருந்து தரப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஆங்கிள் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இதை தாண்டி மேண்டிக்கும் வருணுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்ற ஒரு தகவலும் தெரிய வருது. அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உங்க கல்யாணம் எப்படி நடந்தது, பொய் சொல்றோம்னு நினைக்காதீங்க,
எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா சார், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன், ஆனா தனியா பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த வருண் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே தனியா இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ப வருண்மே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. வருணை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு, சிட்டிசன்ஷிப்பும் வச்சிருக்காரு. ஆனா மேண்டியை பொறுத்த வரைக்கும் படிப்புக்காக வந்திருப்பாங்க. இன்னும் சில நாட்கள்ல இவங்க இந்த ஊரை விட்டே கிளம்பணும் போல. அதுக்குள்ள ஒரு நபரை டேட் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான்ல தான் இவரை மீட் பண்ணிருப்பாங்க. இவருக்கு தெளிவா தெரியுது இவளுக்கு நம்மள பிடிக்கல, சிட்டிசன்ஷிப்புக்காக தான் நம்ம கூட பழகுறான்றது தெரியுது. ஆனா அழகா இருக்காங்கல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. உங்க ஒய்ஃப் உங்களை உண்மையா லவ் பண்ணலன்றது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே ஹீரோ கேக்குறாரு. ஆமா சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஒய்ஃப் அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுறத ஹஸ்பண்ட் நோட் பண்ணிருப்பாரு. அவனும் பழகுறான், நம்ம ஒய்ஃபுமே இடம் கொடுக்குறா அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த நாள் நைட்டு நடந்ததை பத்தி இப்பதான் உண்மையா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பொய்யா சொல்லியிருப்பாரு, இப்பதான் உண்மையா சொல்றாரு. அது என்னன்னா, வந்தவரு முதல்ல அவனை அடிச்சிருப்பாரு, அவனுமே காயப்பட்ட மாதிரி கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட கோவப்படுறாரு. நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டோம், இப்ப எதுக்காக அவன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்க, இது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்றாரு. நான் ஒன்னும் புடிச்சு கல்யாணம் பண்ணல, நான் என்னோட வீசாவை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணேன், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பாங்க. இதுல அப்செட் ஆனவர் தான் வெளியே போய் சரக்கடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. உண்மையிலேயே நான் வெளியே சரக்கடிக்கிறதுக்காக வந்துட்டேன் சார், அதுக்கப்புறம் தான் அவ மாடியில இருந்து குதிச்சா, நீங்க ஃபங்க்ஷன் வீடியோவை செக் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்களுக்கு மயக்க மருந்து கலந்து தரப்பட்டிருக்கு, அதனால கூட அவங்க மாடியில இருந்து விழுந்திருக்கலாம், அந்த மயக்க மருந்து ஒருவேளை நீங்க கலந்து தந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வருணை ப்ளேம் பண்றாரு. சார், ஃப்ரெண்டு கூட இதை பண்ணிருக்கலான்ற மாதிரி இவர் ரேகா மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆக்சுவலா ரேகாவும் அந்த சமயம் வெளிநாட்டுல இருந்திருப்பாங்க. ரேகாவுமே இவ பண்றதை பத்திலாம் நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க. சோ மேண்டியை பத்தி ரேகாக்கும் நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த ரேகா கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ உடனே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்ச ஒரு பையனுக்கு கால் பண்ணிட்டாரு. அதாவது டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிலாம் எனக்கு வேணும், இவங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிலாம் வேணும், சீக்கிரமா கண்டுபிடிச்சு தான்ற மாதிரி கேட்கறாரு. அந்த பையனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப வெளியே வந்தவரு ரேகா கிட்ட தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. விசாரணை, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவருமே ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. மேண்டியை பத்தி உனக்கு முழுசா தெரியும்ல, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வருணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு பெரியவரை கல்யாணம் முடிக்கிற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுக்கு யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற முடிவை எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தப்புடின்ற மாதிரி ரேகா சொல்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு சர்வைவல் தான் முக்கியம், இந்த பெரியவரை கூட கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியவர் கூட செட் ஆகாம வருணா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ இவ கேரக்டர் வைஸ் சரியில்லைன்றது ரேகாக்கு நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலும் கூட படிச்ச ஃப்ரெண்ட் இல்ல, அதனால இன்வைட் பண்ணலான்ற மாதிரி தான் இவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. வந்தவளோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை சார், என்னோட கசின் பிரதரான அந்த தீபக்கு எப்படியாவது மடக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டா, தீபக்கு வசதியான வீட்டு பையன், மடக்கிடலான்றதுக்காக சில விஷயங்களை பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் கையை பிடிச்சி டான்ஸ் ஆட வச்சிருப்பாங்க. இதை தாண்டி குடும்பமா எல்லாருமே உட்காந்து பேசும்போது அந்த தீபக்க தள்ளி வர வச்சு இவங்களுமே கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் ரொமான்டிக்கா பேசின எல்லா விஷயத்தையும் இந்த அக்காவான ரேகா கவனிச்சிருப்பாங்க. நம்ம தம்பியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறா, எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தம்பிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரி நான் என்னோட வீட்டுல பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். வீட்டுல நான் மேண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். டே மேண்டி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, அவளை எப்படா நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களாம் அடிச்சிட்டு இருக்காங்க. மேண்டி டைவர்ஸ் பண்றதா சொல்றா, நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா வீட்டை சேர்ந்தவங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார அக்கான்றதுனால இவங்களுமே அங்க இருந்து பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா மேண்டி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிருது. இப்ப இவங்களுமே மேண்டியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நீ தானே தீபக் மனசுல ஆசையை விதைச்ச, தீபக் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான், நிறுத்து, என் தம்பி கிட்ட உன்னோட வேலையை காட்டாத, அப்படி நீ காட்டணும்னு நினைச்ச உன்னை பத்தி நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மேண்டி இருக்காங்கல்ல, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது வருங்கால ஹஸ்பண்ட் கிட்ட உன்னோட எக்ஸ பத்தி சொல்லவான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க எக்ஸ் கூட ஒண்ணு மண்ணாலாம் இருந்திருப்பாங்க போல. அதெல்லாம் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா இந்த கல்யாணத்தை பண்ணிப்பான்னு நினைக்கிறியா, நான் சொல்லவான்ற மாதிரி மேண்டி மிரட்டுறாங்க. அதனால இந்த ஃப்ரெண்டு ரேகாவால எதுவுமே பண்ண முடியல, நீ என்னன்னா பண்ணிக்கோ, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவ தம்பியை டார்கெட் வைக்கிறா அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தம்பி விஷயத்துல நீ என்னன்னா பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டேன் சார், சத்தியமா இதுதான் நடந்தது, வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவர் ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டாரு பாத்தீங்களா, அவர் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டாரு போல, கால் பண்றாரு. இவர் அவர்கிட்ட பேசுறதுக்காக இந்த ரூமை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. வெளியே இருக்க அசிஸ்டன்ட்களும் ரெண்டு பேருமே பேசினதை கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த ஜென்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, என்ன நடந்திருக்கும்ன்றதை என்னால கெஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றாரு. மேண்டி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல மேண்டிக்கு ரேகா தான் எதையாவது கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மயக்கத்துல இருக்கும் போது கரெக்டா இந்த ரேகா பாக்குறதுக்காக போயிருக்கா. அப்படி போனவ என் தம்பி கிட்டே உன்னோட வேலையை காட்டுறதுக்கு பாக்குறியா,
பாத்தியா, சாவடி அப்படின்ற மாதிரி புடிச்சு மேல இருந்து தள்ளி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையும் வெளியே வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோ அப்பெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, யாராவது அவங்க கல்யாணத்தை அவங்களே கெடுத்துக்கணும்னு நினைப்பாங்களா, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப எனக்கு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதுல எனக்கு இந்த பையன் மேல டவுட் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த பையன் தீபக் இருக்கான்ல, மேண்டிக்கு நிறைய அமௌண்ட் அனுப்பி வச்சிருக்கான். எதுக்காகடா இந்த அமௌண்ட் அனுப்புன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. சார் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான் அப்படின்றத தெளிவா இந்த இடத்துல நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் மேண்டி சொன்னதுக்காக பச்சை குத்திட்டு வந்தான். ஆனா மேண்டி ஹஸ்பண்ட பார்த்தோன்னா வேற மாதிரி பேசிட்டாங்கல்ல, இதுல இந்த பையன் கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பான். அந்த ஃபங்க்ஷன் நாள் அன்னைக்கு இவங்களுமே சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. சாரிடா, அவர் பார்த்ததுனால அப்படி பண்ணிட்டேன், ரூம்குள்ள வா நம்ம பொறுமையா பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல சமாதானம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து விருப்பப்பட்டு தான் ரூம்குள்ள போயிருப்பாங்க. இத ஹஸ்பண்ட் தப்பா புரிஞ்சிருப்பாரு. ரூம்குள்ள போனோன்னு என்னாச்சுன்றத நமக்கு காட்டுறாங்க. எனக்கு நிறைய பண தேவை இருக்குடா, ஒரு இடத்துக்கு அனுப்பணும், நீ உன்கிட்ட இருக்க காசு அனுப்புன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே பெரிய அமௌண்டா கேட்கறதுனால கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கான். எனக்கு அனுப்ப மாட்டியான்ற மாதிரி கொஞ்சம் டிராமா பண்றாங்க. சரி சரி அனுப்புறன்ற மாதிரி இவனுமே காசு அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணும்போது தான் அந்த வருண் உள்ள வந்திருப்பாரு, இவனை அடிச்சிருப்பாரு. அப்படி அடி வாங்கினதுக்கு அப்புறம் நான் கட்டை போட்டுட்டு மேல போயிட்டேன் சார், அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். ஃபங்க்ஷன்ல வீடியோ எல்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோ எனக்கு வேணும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க கிட்ட இவர் கேட்டிருப்பாரு. சார் வீடியோ கேட்டீங்கல்ல, இதுல இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க வீடியோவை தந்துடுறாங்க. இப்ப இவருமே அங்க இருக்க டிவில போட்டு பாக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா அப்சர்வ் பண்றாரு. அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல யார் யாரெல்லாம் இந்த மேண்டி கிட்ட பேசுறாங்க, யார் யாரு மேண்டி கிட்ட கொஞ்சம் கோவப்படுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாரெல்லாம் இந்த வீட்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. கல்யாண ஃபங்க்ஷன் இல்ல, நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் தானே, கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேருமே இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கொஞ்சம் பேர்கிட்டயுமே இவர் விசாரணை பண்றாரு. ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டியும் இவர் நல்லா கவனிச்சார்ல, நீ எதுக்கு அங்க போன, நீ எதுக்காக இங்க போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் வருதான்றத பாக்குறாரு. எல்லாருமே ஓரளவுக்கு பதில்லாம் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு ஒருத்தனா லாக் பண்றாரு. நீ தானே அவளுக்கு நிறைய ட்ரிங்க்ஸை ஊத்தி தந்த, அந்த ட்ரிங்க்ஸ்ல மேண்டிக்கு என்னடா கலந்து தந்தன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் ட்ரிங்க்ஸ் ஊத்தி தந்தது உண்மைதான் சார், ஆனா ட்ரிங்க்ஸ்ல நான் எதுவுமே கலக்கல சார், நார்மல் ட்ரிங்க்ஸை தான் தந்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். வீடியோல அடிக்கடி இவன் ட்ரிங்க்ஸ் தந்ததை பார்த்திருப்பாரு, அதனால தான் இவன் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இவன் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். ரேகாக்கு மேக்கப்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் தரதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 4 பேர் மேண்டி கூட அன்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க, லைட்டா வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. எதுக்கு அந்த வாக்குவாதம் நடந்ததுன்னு கேட்கிறாரு. இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த மேண்டி இருக்காங்கல்ல, ரொம்ப இவங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. என்ன ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிருக்கீங்க, சுத்தமா சரியில்லைன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. அந்த நாளுமே என்ன ட்ரெஸ்ஸை நீங்க தந்திருக்கீங்க, நல்லாவே இல்லைன்ற மாதிரி திட்டிருப்பாங்க. சார் எப்ப பாரு அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க, அன்னைக்கும் அந்த மாதிரி தான் திட்டினாங்க சார், நாங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு கொஞ்சம் திட்டினோம், இவ்வளவுதான் நடந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இருக்காங்க. இப்ப சடனா ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நீ அவகிட்ட லைட்டா சண்டை போட்டியே, எதுக்காக சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வீடியோவை பார்க்கும்போது மேண்டிக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கு. சொல்லாதன்ற மாதிரிலாம் மேண்டி கிட்ட இவர் கேட்டிருப்பாரு. என்னத்த சொல்ல வேணாம்னு சொன்ன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் ரூம்குள்ள போய் தனியா பேசிக்கலாமான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே இப்ப தனியா வந்துடுறாங்க. என் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது சார், அதனால தான் இந்த இடத்துக்கு வர வச்சேன்ற மாதிரி ஹஸ்பண்டுமே ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி என்ன இவன் சொல்ல போறான்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அது என்னன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த வேற ஒரு பொண்ணு கூட இவருக்கு பழக்கம் இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கோவப்படுறாங்க. அவங்க சொந்தக்கார பொண்ணு போல. இவருமே சாரின்னு சொல்றாரு. அப்படியே ரொமான்டிக்கா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மேண்டி இந்த இடத்துக்கு வந்து பாத்துடுறாங்க. இவருக்கு வேற ஒரு ஒய்ஃப் இருக்கிறது மேண்டிக்கு தெரியும். அதனால மேண்டி கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. என் ஒய்ஃபு கிட்ட சொல்லிடாத அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சி கேட்டிருப்பாரு. சார் அவ லேசுப்பட்டவே இல்ல சார், ஒய்ஃபு கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரி கேட்டா நான் அதை கூட தரேன்னு சொல்லிட்டேன் சார், மற்றபடி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. பொய் சொல்லாத, அவ வெளியே சொல்லக்கூடாதுன்றதுக்காக சாவடிச்சிட்டியான்னு கேட்கிறாரு. சார் சத்தியமா இல்லவே இல்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. சரி போன்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. இப்ப இவருக்கு போன் கால் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. அந்த தகவலை வெரிஃபை பண்ணோம், கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த மேண்டியால வேற ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு போல. அந்த குடும்பத்தை பார்க்கிறதுக்காக இவர் டிராவல் பண்றாரு. ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. அதாவது இவங்களோட பையன் பாதிக்கப்பட்டிருப்பான் போல. பையனுக்கு எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இவர் நிறைய பேசுறாரு. இவர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு போல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டவரு திரும்பி இந்த ஃபங்க்ஷன் நடந்த இடத்துக்கே வந்துடுறாரு. மேண்டி வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல தானே இருந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் மேண்டி இப்ப இறந்து போயிருக்கா.
யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி ஏற்கனவே சந்தேகப்பட்டாரு பாத்தீங்களா. அந்த கேரக்டர்ஸ்க்கு பக்கத்துல வராரு. அவங்க எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா சந்தேகமா பார்த்தவரு நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேண்டிக்கு ஒரு 18 வயசு இருக்கும் போது ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அவருமே சரின்ற மாதிரி வீட்டுல பேசியிருப்பாரு. இப்ப வீட்டுல எல்லாருமே முடிவு பண்ணி கல்யாணமும் ஏற்பாடாயிருக்கும். மேண்டி முதல்ல கல்யாணம் பண்ண நபரோட பேரு அருண் அப்படின்றது. அந்த அருணை கல்யாணம் பண்ணவங்க அந்த அருண் கிட்ட நைஸா பேசி அவரோட சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பாங்க. நகை கிகன் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கினவங்க ஒரு நாள் விட்டுட்டு போயிடுறாங்க. என்னாச்சு, ஏன் என்ன விட்டுட்டு போனேன்ற மாதிரி கேட்கிறாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உன் கூட என்னால இருக்க முடியாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி காலை கட் பண்ணிருப்பாங்க. ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்றத அருணால ஏத்துக்கவே முடியல. அருண் உடஞ்சு போயிடுறாரு. அதை விட்டு வெளியே வாடா, வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அருணால ஏத்துக்கவே முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அருண் தப்பான முடிவு எடுத்துடுறாரு. இப்ப அவரோட பாடியை ஊர்க்காரங்களா கொண்டு வராங்க. இத பாக்குற அம்மா அப்பான்னு 2 பேருமே உடஞ்சு போயிடுறாங்க. அநியாயத்துக்கு அந்த பொண்ணுக்காக செத்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்கவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்க ஒரு பொண்ணை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த ஃபேமிலி கிட்ட இவர் பேசுறதுக்காக போனாரு பாத்தீங்களா. அந்த ஃபேமிலில அருணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. அந்த தங்கச்சியோட பிரசன்ட் போட்டோவா அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதை பாக்குறவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணு நம்ம அந்த ஃபங்க்ஷன் இடத்துல பார்த்துமேன்ற மாதிரி யோசிச்சு இப்ப பிரசன்ட்ல அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அதாவது ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரதுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்கல்ல, அதுல இருக்க ஒரு பொண்ணு தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா அருணுக்கு கல்யாணம் ஆகும் போதெல்லாம் இந்த பொண்ணு ரொம்பவே சின்ன பொண்ணா இருப்பா. ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். இப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு கிட்ட ஆயிருக்கு போல. நீ தான் இந்த விஷயத்த பண்ணன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இவ பிளான் பண்ணிலாம் இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டா. இந்த ஃபங்க்ஷன்ல வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பா. மேடி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோனே இவ தானே நம்ம அண்ணனை ஏமாத்தினவ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். இங்க தீபக்ன்ற ஒரு பையனுக்கு வலை விரிக்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இவள மாதிரி ஆளெல்லாம் உயிரோட விடக்கூடாது, எப்படியாவது கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த பிரியான்ற பொண்ணு யோசிச்சிருப்பா. அதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருப்பா. அந்த மேண்டி எப்ப பாரு போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி மேண்டி கண்ணாடி கிட்ட போய் போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோல இருந்த ஒரு பொருள் ஃபாரன்சிக் டீம் வரும்போது இல்லாம இருந்திருக்கும். அதாவது அங்க 2 லிப்ஸ்டிக் இருந்திருக்கும். ஆனா ஃபாரன்சிக் டீம் போட்டோ எடுக்கும்போது ஒரு லிப்ஸ்டிக் தான் இருந்திருக்கும். 2 போட்டோவையும் இவர் கம்பேர் பண்ணிருப்பாரு. சோ அதுதான் மர்டர் வெப்பன் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நான் சொல்றது சரிதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மயக்க மருந்து உடம்புல கலந்திருந்தது பாத்தீங்களா, அதுக்கு காரணம் அந்த லிப்ஸ்டிக் தான், ஒழுங்கா தந்துரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாதுன்றது இந்த பொண்ணுக்கு தெளிவா தெரியுது. இந்த பொண்ணுமே பாக்கெட்ல மறைச்சு வச்சிருக்க அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து தந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு லிப்ஸ்டிக்ல ஒரு மயக்க மருந்த கலந்திருப்பாங்க. இதை எப்படியாவது அவளை யூஸ் பண்ண வைக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. இவங்க ரேகாக்கு மேக்கப் பண்ணும்போது மேடியுமே என்னோட லிப்ஸ்டிக் காணோம், அந்த ஷேட் இல்லன்ற மாதிரி சொல்றா. என்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்தாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு தந்திருப்பா. இவங்க அந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கும். குடிச்சதுனால இவங்களுக்கு போதை ஏறி இருக்காது. அந்த லிப்ஸ்டிக்னால ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாரு பாத்தீங்களா, அந்த டைம் எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. கீழே போய் ஆளை கூட்டுவான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு பிரியா கீழே போகாம அவங்களுக்கு பக்கத்துல வரா. என்ன உனக்கு தெரியல, அருண் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது இந்த மேண்டி பயந்துட்டு இருக்காங்க. என் அண்ணனை அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன், சாவடி அப்படின்ற மாதிரி புடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்படி தள்ளி விட்டதுல தான் இவங்க மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. பிரியாவை பெருசா யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கல்ல. பிரியா யாருக்குமே தெரியாம சாதாரணமா அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்படிதான் நடந்திருக்கும். எப்படியோ பிரியா தான் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சிட்டாருல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸ் டீம் கிட்ட இவருமே குற்றவாளியை ஒப்படைச்சிடுறாரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ட்ரிப்புக்கு பிளான் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ட்ரிப்புக்கு கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. அதாவது பல பகுதியில் இந்த மாதிரி கிரைம் நடந்திருக்கு. பஞ்சாப்ல மட்டும் இல்ல, மத்த இடத்துலயும் இந்த மாதிரி கிரைம் நடந்திருக்கு. அதெல்லாம் தழுவிதான் இந்த படத்தோட கதையை நாங்க காட்சி பத்தி இருக்கோன்ற மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.